ஆக்சுவலாக வந்து இதுதான் அந்த ஆக்ஷன் கேமரா. இது வந்து என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா டிஜி ஓஸ்மோ ஆக்ஷன் 4 அட்வென்ச்சர் காம்போ. இது வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் காம்போன்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்குது. அதில் வந்து மேக்னெட்டிக் கிளிப் ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து பேட்டரி ஒரே ஒரு பேட்டரி வரும். அதில் செல்ஃபி ஸ்டிக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அதில் செல்ஃபி ஸ்டிக் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நம்மளுக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிறனால வந்து இதை நம்ம வாங்கியிருக்கிறோம். அட்வென்ச்சர் காம்போ கிட்டுன்னு வரும்போது ஒரு ஃபுல் செட்டப்ல வரும்ல, அதனால வந்து இது நம்மளுக்கு பெட்டரா இருக்குன்னு தோணுச்சு. அதனால நான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். அரௌண்ட் இதோட காஸ்டிங் வந்து பாக்ஸ் ப்ரைஸே வந்து கிட்டத்தட்ட 54,990 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்கு. பட் வந்து நான் அந்த ரேஞ்சுக்கு வாங்கலை. நான் வாங்கின ரேட் வந்து 31,000 ஆஃபர்ல வாங்கினது. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, காட்டுறேன். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு வந்து இதுக்குன்னு ஒரு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போறேன், என்ன ப்ரைஸ் என்னென்ன இருக்குன்னு. ஜஸ்ட் ஒரு வீடியோவை தான் இது பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் நான் அந்த ஃபோன்ல இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. இது ஃபுல்லா வந்து கவர் ஆகல, அதனால வந்து இந்த அளவுக்கு தான் இதை எடுக்க முடிஞ்சது. அதனால வந்து இது தனியா வேணா ஒரு வீடியோவே நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா, இது இருக்கட்டும். தென் வந்து என்ன ஐட்டம் உள்ள இருக்குன்னு பார்க்கலாம். இதான் திஸ் ஒன். அவ்வளோதான், உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை, காலி. ஏன்னா 2 தானே ஆர்டர் போட்டோம். இது பேர் வந்து ஸ்பைஜான் அப்படின்னு போட்டிருக்கு. கிளாஸ் ஸ்லிம் போட்டிருக்கு. ஆக்ஷன் ஓஸ்மோ ஆக்ஷன் 4 2 பேக்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா வந்து 2 பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல. சரி, இதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா, இதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம கேமை வந்து ஓபன் பண்ணுவோம். ஒரே எக்ஸைட்மெண்டா தான் இருக்குது, பார்க்கலாம். பார்த்துருவோம். ஓகேவா, மிக்ஸ் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ள பார்ப்போம். இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து போட்டிருக்காங்க இதுல என்ன உள்ள இன்சைட்ல வச்சிருக்கோம்னு சொல்லி. ஃப்ரண்ட்லி வந்து ஓஸ்மா ஆக்ஷன் 4 போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஆக்சலரேஷன் போட்டிருக்காங்க. 2 பாக்ஸ் வெளியே எடுத்துருவோம், வேற என்ன உள்ள இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஆக்சசரிஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஓஸ்மோ ஆக்ஷன் போட்டிருக்காங்க. இதுக்குள்ள செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. அது வந்து செல்ஃபி ஸ்டிக். இது இவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் இவ்வளவு இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்சசரிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா, எப்பயும் போல பாக்ஸ்ல வைக்கிற விஷயம் அது வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து டைப் சி டு டைப் சி கேபிள் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அநேகமாக வந்து சார்ஜிங் கேஸ் இருக்குல்ல, அது பேட்டரி கேஸ் இருக்குல்ல, அதில் சார்ஜ் போடுறதா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்மகிட்ட வந்து யூஎஸ்பி டு டைப் சி தான் இருக்குது. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் மவுண்ட். எனக்கு தெரிஞ்சு இது ஹெல்மெட்ல மவுண்ட் போடுறதுன்னு நினைக்கிறேன். தென் வந்து பேட்டரி கேஸ் ஒன்று இருக்கு உள்ள இருக்கு. நான் ஆக்சுவலாக பேட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேமராக்கு மாட்ட ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். வேற என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவும் போல உள்ளுக்குள்ள பிளா 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 புக்லெட்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இது ஸ்டிக்கரோட இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின புக்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து என்னது, கம்யூனிகேஷன் யூரசர்ஸ், இது எனக்கு தெரியல. நம்ம வந்து வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து இதெல்லாம் நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளுக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மெயின் ஐட்டம் இதுக்குள்ள தான் இருக்குது. ஓஸ்மோ ஆக்ஷன் அப்படின்னு போட்டிருக்குது. பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இதுக்குள்ள வந்து ப்ரொடக்டிங் கேஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஐட்டம் உள்ளுக்குள்ள நிறைய ஒரு சின்ன சின்ன ஐட்டம்லாம் இருக்கு. அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துச்சு. டடன் டடன் டடன், இதுதான் டிஜி ஆக்ஷன் 4. நான் என்னமோ கொடுத்த காசுக்கு பெருசா இருக்கு, குட்டியா தான் இருக்குது. ரெண்டுக்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்கா?
சீரியஸா 2க்கு பெருசா என்ன எனக்கு தெரிஞ்சு, அது கொஞ்சம் சிறுசா இருக்கு. இது கொஞ்சம் குண்டா இருக்கு கைஸ். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோதான் உள்ளுக்குள்ள இருக்கு. இதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் இது இவ்வளோதான். நம்ம இத ஒண்ணொண்ணா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரொடக்டிங் கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலா பார்த்தா காப்பி தொறந்துரும். அதனால உள்ள கிளிப்பிங்ஸ் வச்சிடலாம். ஆக்சுவலா வந்து 2 ஸ்க்ரூஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மேக்னெட்டிக் மவுண்ட் ஒண்ணு இதுல இருக்கு. ஆ ஓ! சாரி கெஸ். ஆக்சுவலா சொல்லப்போனா, இந்த ஒரு விஷயம் தான். இருங்க அத கவர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த ப்ரொடக்டிங் கேஸ். தென் வந்து இது பிளாஸ் பிளாஸ்டிக் மாரி தான் இருக்கு. பட் இது மெட்டல் மாரி தெரியல. பிளாஸ்டிக் மாரி தான் இருக்கு. இதுலயே பட்டன் ஃபங்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ற பட்டன், இது வந்து ஆன் பண்ற பட்டனோட குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். தென் வந்து ப்ரொடக்டிங் கேஸ் இதே ஓப்பன் பண்ணி விட்டுறேன். இருங்க. இது வேற பறந்துகிட்டே இருக்குது. இது வச்சா ஒட்டிக்குது கைஸ். மேட்டர்னால வச்ச உடனே ஒட்டிக்குது. 2 மவுண்ட் இருக்கு. இல்ல 2மே ஆப்போசிட்ல ஒட்டிக்குது. பரவாயில்லையா? ஒட்டுது. இது வந்து ஸ்க்ரூஸ். ஆக்சுவலா வந்து மத்த இதுல குடுக்குற ஸ்க்ரூவும் இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. பட் வெயிட்டாவும் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா வந்து ஹெல்மெட்ல ஸ்டிக் பண்ற விஷயம்னு நெனைக்கிறேன். ஆமா கைஸ். ஹெல்மெட்ல வச்சுக்கிறது போல. இப்படி வச்சுக்கணும் போல. இப்படி வச்சுக்கிறது போல ஹெல்மெட்ல. நான் ஆல்ரெடி மேல ஒண்ணு மவுண்ட் பண்ணியிருக்கேன் நானு. ஆக்சுவலா அது இன்னமும் முன்னாடி மவுண்ட் பண்ணியிருக்கலாம் போல. இது ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து கேமரா ஹூட். இது எது இந்த ஸ்டிக் எதுக்குன்னு தெரியல கைஸ். ஆக்சுவலா வந்து இது சும்மா வெறும் இதுல தான் இருக்கு. கிளாஸ் டைப்ல ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா வந்து வெறும் கேப் மாட்டு தான் இருக்குது. இத போட்டு நம்ம கேமரா யூஸ் பண்ணோம்னா லென்ஸுக்கு எதுவும் ஃபால்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது வேற உள்ள போக மாட்டேன். நம்ம நேரத்துக்கு உள்ள போகாது. அது நம்ம அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அது உள்ளே கிடக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக்கை பிரிச்சுருவோம். கடைசியா தான் வந்து ஆக்ஷன் கேமரா ஓப்பன் பண்ண போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீரியஸா இதுவே செம்ம இது இருக்கு. ஆமா இது எப்படி ஓப்பன் பண்றது? ஓ! ஆக்சுவலா வந்து இங்க ஒரு கவர குடுத்துருக்காங்க கைஸ். இத நான் பார்க்கவே இல்ல. rinse with clean water thoroughly. Sand after underwater usage. Do not use the extension route during storm. ஓ! அதாவது வந்து இது சப்போஸ் வந்து மழையிலயோ, இல்ல வந்து மண்ணுலயோ போட்டா கூட க யோ வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து மெயினா யூஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, இதுல இதுலயே போட்டிருக்காங்க. அந்த இடி இடிக்கும்ல, லைட்னிங் வரும்ல, அந்த டயத்துல வந்து இத நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதுலயே போட்டிருக்காங்க கைஸ். தெரியுதான்னு தெரியல. பட் வந்து இதுல போட்டிருக்காங்க. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இதுலயே போட்டிருக்காங்க. நம்ம இத அப்படியே ஓப்பன் பண்ணிருவோம். ஆக்சுவலா இது தேவைப்படாது நம்மளுக்கு. நம்ம வந்து மழையில எடுத்துக்கொண்டு யூஸ் பண்ண போறதில்ல. வாவ்! செம்மையா இருக்கு கைஸ். இது என்னப்பா? சீரியஸா கைஸ்? இது எவ்வளவு தூரத்துக்கு போகுது? ஆத்தாடி! அடேங்கப்பா! ஆக்சுவலா வந்து நானு ஹைட் வந்து 5'7" இருக்கிறேன். ஆல்ரெடி சேர்ல தான் உட்கார்ந்திருக்கேன். இங்கிருந்து மட்டும்போது மேல சீலிங்ல முட்டுது கைஸ். சீரியஸா செம்மையா இருக்குது. பரவால்ல.
பா செம்ம. பட் ஒர்த்து தான், குறை சொல்றதுக்குள்ளே இல்லை. அடுத்து வந்து நம்ம பேட்டரி ஓப்பன் பண்ணிடுறோம், பேட்டரி கேஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து டச் பண்ணும்போதே ஆன் ஆயிடுச்சு. இது பிளாஸ்டிக் ஐட்டம் தான், பட் மெட்டல் கிடையாது. ஓகே. ஆக்சுவலாக சொல்லப்போனால் 3 பேட்டரியும் உள்ளே தான் கைஸ் இருக்குது. 3மே வந்து சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. ஆரஞ்சில் காட்டுது. இது ஒரு பேட்டரி. வா கேஸ் ஒரு டீசெண்டான வெயிட்டில் தான் இருக்குது. பிளாஸ்டிக்ங்கிறதுனால கொஞ்சம் ஒரு டீசெண்டான வெயிட்டில் இருக்குது. இப்போ வந்து இருக்கட்டது. தென் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம மெயின் ஐட்டம் சீரியஸாக செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, எப்போ வந்து பார்ப்போம். கைஸ் சேரை கொஞ்சம் முன்னாடி தள்ளி போட்டுருங்க, ரொம்ப பின்னாடி இருக்குது. இதுதான். ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக். ஆக்சுவலாக வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். அன்பாக்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு. அது வந்து அங்கே ட்ரைபாடில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இனி தனித்தனியாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஆக்ஷன் கேமரா டிஜி ஆக்ஷன் 4. நம்ம வாங்கியிருக்கிற கிட் வந்து அட்வென்ச்சர் கிட்டு, அட்வென்ச்சர் காம்பவுண்ட் சொல்லி ஒரு கிட் இருக்கு. அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து 31,000 வருது. ஆக்சுவலாக நம்ம வாங்கின ஒரு விஷயம். இதில் வந்து நம்ம வந்து இந்த இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலே அப்படியே தள்ளோம்னா நம்ம அதுக்கு வந்து பேட்டரி போடுற இடமும், இதுலேயே வந்து கிட்டத்திலே இங்கேயே வந்து மெமரி கார்டு போடுற இடமும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த 3 பேட்டரியில் வந்து பேட்டரி லோவாக இருக்குது. நம்ம சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பெட்டர். தென் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டைப் சி மைக் சப்போர்ட்டோட டைப் சி மைக் வந்து நம்ம இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்களா. இந்த இடம் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆக்ஷன் கேமரா. இது ஏன் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த இடத்த நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணிட்டோம்னா நீ நம்மளுக்கு வந்து வாட்டரே போனாலும் பிரச்சனை இருக்காது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னைக்கா ஒரு நல்ல ரெயின்லயோ இல்லை வந்து சீ வாட்டர்லயோ நம்ம இதை கேமரா யூஸ் பண்றோம்னு நினைக்கிறோம்னா, அந்த டைத்துல வந்து இந்த மாதிரி கேமராவோட பொசிஷன் இருக்குல்ல, இந்த இடத்த வந்து நம்ம வந்து நல்லா டைட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் யூஸ் பண்ணணுங்கிறது வந்து அது கம்பெனியோட ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. கம்பெனி சைட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. தென் வந்து கேமரா விட்டு பார்க்கும்போது இது வந்து ஒரு ப்ரொடெக்டிங் கேஸ், அதாவது ஆக்ஷன் கேமராக்கான கேஸ் வந்து இது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுலயே வந்து நம்மளுக்கு வந்து பட்டன் ஃபங்க்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொடெக்டிங் கேஸ் கொடுத்ததுலேயே வந்து பட்டன் ஃபங்க்ஷன் நமக்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்க்ரூஸ் இருக்கு. கொஞ்சம் டீசெண்டான வெயிட், கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு 2 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மவுண்ட் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்மெட்ல மவுண்ட் பண்றது. தென் இன்னொரு மவுண்ட் வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக்ல யூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா செல்ஃபி ஸ்டிக் இதுல வர இந்த காம்பவுண்ட்ல வந்து இத்தனை ஐட்டம் வருது. எத்தனை ஐட்டம்னா டோட்டலா வந்து பேட்டரி 3 பேட்டரி. ஆக்சுவலா வந்து கேமராவை விட்டுரும் போது எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி, சார்ஜிங் கேஸு, செல்ஃபி ஸ்டிக்கு, அப்புறம் வந்து 2 மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. செல்ஃபி ஸ்டிக்கோட மவுண்ட் அதில் வராது, ஸ்டாண்டர்ட் காம்பவுண்டில் வராது. இந்த மவுண்ட் மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ வராது, சிங்கிள் ஸ்க்ரூ தான் வரும். இந்த ப்ரொடக்டிங் கேஸ் அதில் ஆட் பண்ணுவாங்களேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து அதை நான் பார்க்கல. இவ்வளோதான் கைஸ், இந்த இதில் இருக்கிற விஷயம் இவ்வளோதான். நம்ம வாங்கியிருக்கிறது இவ்வளோதான் கைஸ் வாங்கியிருக்கிறோம். ஓகேங்களா.
இந்த வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் நம்ம ஷார்ட்ஸ் போடுறதுக்கு. இப்போ எடுத்திருக்க வீடியோ வந்து எந்த அளவுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கே தெரியல கைஸ். பார்க்கலாம் இது எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேங்களா? பெட்ரோல் பங்க் பார்த்த உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலாக வந்து இந்த பெட்ரோல் வந்து 350cc அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து அந்த ஆக்டைன் லெவலில் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மலாம் வந்து 90s 5க்கு மேலே இருக்கிற பெட்ரோல் தான் நம்ம வண்டிகள்லாம் போடணும். 350cc இருக்கிற வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து 250 போதே ஆக்டைன் லெவல் அதிகமாக இருக்கும். அந்த 95க்கு மேலே இருக்கிற அந்த பெட்ரோல் தான் நம்ம போடணும். அதுலேயும் நம்ம வந்து அந்த பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணோம்னா அந்த வண்டிக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அந்த பவர் பெட்ரோல்ல தான் நம்மளுக்கு வந்து டென்சிட்டியும் அதிகமா இருக்கும், அந்த பெட்ரோலும் பியூரா இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பெட்ரோல் வந்து பியூரா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கார்பன் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து அது ரெடியூஸ் பண்ணும். கார்பன் ஃபார்ம் ஆகாது, அதிகமாக கார்பன் ஃபார்ம் ஆகாது. இப்போ வந்து இதுல ஒரு 50% கார்பன் ஃபார்ம் ஆகுது அப்படி நார்மல் பெட்ரோல் ஆகுது அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு ஒரு 25% ஆகும். 25% நம்மளுக்கு அந்த கார்பன் ஃபார்ம் ஆகிறது வந்து குறையுதுங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்வீட் பெட்ரோல் இருக்கிறது பெட்டர்னு தோணும். பெட்டர் சாய்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் சாய்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, சூப்பர் பைக் எல்லாமே வந்து பவர் பெட்ரோல் தான் போடுவாங்க. அந்த ஆக்டைன் லெவல் அதிகமாக இருக்கிறதும், அதுவும் பெட்ரோலோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிற பெட்ரோல் தான் சூப்பர் பைக் எல்லாத்துக்குமே போடுறாங்க. மேக்ஸிமம் 250cc மேலே இருக்கிற பைக் எல்லாத்துக்குமே வந்து இந்த பெட்ரோல் போடுறது கன்சிடர் பண்ணலாத. அந்த பெட்ரோல் பங்க் நம்ம போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரீசனே தான் அந்த கார்பன் ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் குறையும். அந்த நம்ம வண்டியோட என்ஜினுக்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தகவல். இது வந்து மேக்ஸிமம் வந்து நான் கர்நாடகாவில் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மார்னிங் ஒரு பெட்ரோல் பங்க்ல, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும்போது நான் பார்த்துருக்குறேன். அங்கே ஆக்டைன் லெவலில் விட அந்த டென்சிட்டின்னு சொன்னோம்ல, அதில் வந்து நார்மலுக்கே வந்து 767 750 இந்த மாதிரி இருக்கு அவங்ககிட்ட. மேக்ஸிமம் 767 மேக்ஸிமம் பார்த்துருக்குறவங்க கிட்ட அந்த பவர் பெட்ரோலுக்கு அவங்க வச்சிருப்பாங்க அந்த ஆக்டைன் லெவல், அந்த டென்சிட்டி வச்சிருப்பாங்க. அது வந்து மேக்ஸிமம் வந்து 800 810 இந்த ரேஞ்சில் தான் நான் பார்த்துருக்கேன் அந்த டென்சிட்டியை. எனக்கு அதான் புரியல. இங்க வந்து நான் பவர் பெட்ரோலே போட்டாலும் 757க்கு மேலே போகவே இல்லை. அது என்ன ரீசன்? ஆக்சுவலாக நான் கேரளாவிலும் போய் பெட்ரோல் போட்டு பார்த்துட்டேன். அங்கேயே அந்த டென்சிட்டி வந்து அவ்வளோதான் காட்டுது. ஏன் என்ன ரீசன்றது வந்து எனக்கு தெரியல. இது மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் பங்க் இருக்கிறவங்களோட ப்ராப்ளமா, இல்லை அங்க இருந்து பெட்ரோல் மேனுஃபேக்சர் ஆகி வர இடத்துல இருந்து ப்ராப்ளமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா இடத்துக்கும் வந்து இந்தியன் ஆகும் போது எல்லா இடத்துக்கும் ஒரு பெரிய ஒரு இடத்த ஒரு ஒரு சென்டி பாயிண்ட் வச்சு தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பட் ஏன் இடையில எதுவும் இவங்களா எதுவும் பெட்ரோல் பங்க் எதுவும் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டென்சிட்டி அதிகமாக இருக்கிற பெட்ரோலை போடுறது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிஃபரபிள். அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இந்த ஷார்ட் ரைடை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு இந்த ஷார்ட்ஸுக்காக எடுத்தோம்ல வீடியோ, அதை எடிட் பண்ணி நம்ம போட வேண்டியதான். அதுக்கான வேலையை நம்ம போய் பார்ப்போம். ஓகேவா? ஓகே காய்ஸ், இனி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஓகேவா? Until then, டாடா பாய், see you. உங்கள் விஜய் போயிட்டு வரேன்.